நாங்கள் இந்த பேர் இந்த தாவேக்கால வந்து தாவேக்கா மன்றம் ஓப்பன் பண்ணோம். தாவேக்கா மன்றம் ஓப்பன் பண்ணி நாங்கள் வந்து மரிய வில்சன் சாருக்கு நாங்கள் ஒர்க் பண்ணோம். கிட்டத்தட்ட எங்கள் ஏரியாவில் வந்து இது வரைக்கும் யாருமே அந்த அந்த மாதிரி ஓட்டு வாங்கி கொடுத்ததில்ல. 560 ஓட்டு நாங்கள் அவருக்கு வாங்கி கொடுத்துருக்குறோம். அவருக்கு 560 ஓட்டு நாங்கள் வாங்கி கொடுத்துருக்குறோம். அவருக்கு எங்கள் சார்பாக 73% நாங்கள் ஓட்டு வாங்கி கொடுத்துருவோம் எங்கள் ஏரியாவில். கிட்டத்தட்ட எங்கள் டீம் சார்பாக நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் மேலே செலவு பண்ணி நாங்கள் நல்ல திட்ட உதவியாக பண்ணோம். முட்டை, பால், பிஸ்கெட்டு, குடம், மகளிருக்கு நல்ல விஷயம், நிறைய விஷயம் நாங்கள் பண்ணோம். குடம் கொடுக்குறது, புடவை கொடுக்குறது எல்லாமே பண்ணோம். இன்னொருத்தர் என்ன பண்ணாருன்னா, அவருக்கு மோட்டிவேஷனுக்காகவே ஒரு மன்றம், அவர் சின்னதாக ஒரு போர்டு ஒன்று ஓப்பன் பண்ணி, அந்த நரேஷ் என்றவர் அவர் ஒரு ஓப்பன் பண்ணி வச்சு, அவர் தான் இப்போ இந்த இது பண்ணுது. அவர் ஓப்பன் பண்ணி வச்சு எங்களை வந்து நிறைய விஷயம் தடுத்தார். அவர் எந்த ஒரு விஷயம் நலத்திட்ட உதவியில பண்ணக்கூடாத அளவுக்கு எங்களை தடுத்தாரு. நாங்கள் என்ன பண்ணோம், எந்த விஷயம் வந்தாலும் கட்சி விஷயமா, கட்சியை வந்து நம்ம கெட்ட பேர் ஆகிடக்கூடாது. கட்சி கெட்ட பேர், ஏன்னா எங்களுக்கு வந்து கிடைச்ச வேட்பாளர் அந்த மாதிரியான வேட்பாளர் எங்களுக்கு மரியவில்சன் சார் வந்து நல்ல ஒரு சிறந்த ஒரு மனிதர். அவர் எங்களுக்கு கட்சியே ஆகணும். அவர் நாங்கள் வெற்றி பெற செய்யணுன்றதாவே நாங்கள் முழுக்க கஷ்டப்பட்டு அவரை ஜெயிக்க வச்சு போராடணும். அதே மாதிரி நாங்கள் எல்லாம் பண்ணோம். அவருக்காக எல்லாம் பண்ணி அவரை கட்சியில் ஜெயிச்சு வச்சோம். எங்கள் ஏரியாவில் இந்திரா நகரில் வரலாறுலேயே இது வரைக்கும் ஓட்டு வந்து வேற எந்த கட்சியும் கிடையாது. 2 கட்சி தான் மாறி விழும். இந்த தடவை நாங்கள் கஷ்டப்பட்டு தாவேகா சார்பாக 560 ஓட்டு நாங்கள் எங்கள் ஏரியாவில் வாங்கி கொடுத்தோம். அந்த ஓட்டு வாங்கி கொடுத்த ஒரு மோட்டிவேஷனில் தான் எங்கள் மேலே வந்து இந்த கொலைவெறி தாக்குதல் வருது. அவங்க அம்மா வந்து அதிமுக ரெட்டையில கட்சியில் இருக்கிறாங்க. மோட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா, அவர் வந்து நாங்க அந்த போர்டு ஓபன் பண்ணுங்களா, தாவேக்கா போர்டு ஓபன் பண்ணி எங்களுக்கு வந்து 25 உறுப்பினர் இருக்குது. 30-40 லேடிஸ், எங்களுக்கு 40 லேடிஸ் இருக்காங்க, 25 ஜென்ஸ் இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு விஷயமும் நாங்க எல்லாம் ஷேர் பண்ணி பண்ணோம். அவங்க ஒரே போர்டு மன்றம் மட்டும் தான் ஓபன் பண்ணாங்க. ஒரே ஒரு போர்டு மட்டும் தான் பண்ணாங்க. பாரு, எந்த ஒரு இதுவும் அவங்க எந்த ஒரு நலத்திட்டையும் பண்ணல. இது வந்து எங்க மாவட்ட செயலாளர்களுக்கும் தெரியும். ஒரு டைம் நாங்க ஒரு நிகழ்ச்சி பண்ணும்போது எங்க மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு தான் நாங்க பண்ணுவோமே. குடம் கொடுக்கறதுல இருந்து, புடவை கொடுக்கறதுல இருந்து நிறைய வாரம் பண்ணுவோம். வாரம் நடக்குது. அந்த நரேஷ் என்றவர் என்ன பண்ணாருன்னா, என்னோட மச்சான், அவர் என்ன பண்ணாருன்னா, அவர் இந்த மோட்டிவேஷன் என்ன பண்ணாருன்னா, ஒரு போஸ்டிங் ஏறாரு. எங்களை வந்து தேரலன்ட்டு நாங்கள் வந்து எங்களை ஏன் கூப்பிடல, எங்களை வச்சு என்ன பண்றீங்க, நீங்க பண்ணலாம், நாங்களே நீங்க பண்றீங்கன்னு ஒரு மோட்டிவேஷன் இருந்தது அவருக்கு. அவர் தான் நாங்க தான் பண்ணணும், நீங்க பண்ணக்கூடாது, அப்படி இப்படி ஒரு மோட்டிவேஷனை வச்சு இன்னைக்கு என் தம்பியை அவரு ஆள் செட் பண்ணி வெட்டிட்டாரு. செவ்வாய்க்கிழமை இரவு, அதுக்கு முன்னாலே சண்டே ஆயிடுச்சு. ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம் வந்துட்டோம். இரவு ஞாயிற்றுக்கிழமை சண்டே ஆயிடுச்சு. செவ்வாய்க்கிழமை இரவு கரெக்டா 10:30 மணிக்கு பையன் டிஃபன் வாங்கிட்டு வரான். 4 பேர் சேர்ந்து கோடாலி கத்தி, அந்த சுத்தி இந்த பல்லு சுத்தி பாட்டில் அடிச்சு மூளை வந்துச்சு. 5 பேர் மூளை வெளியே வந்துச்சு. ஹாஸ்பிட்டல் சேர்த்துருந்தோம். சேர்த்து கொஞ்சமா கான்செக்ட் வருவா டாக்டர் சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு உயிர் போயிடுச்சு. இன்னைக்கு 24 வயசு பையன். அந்த பார்ட்டிக்கு என்ன மாதிரி சண்டை, எதுக்காக வந்து வச்சாங்க? எந்த பிரச்சனையும் எதுவுமே கிடையாது. அவரு இறந்தவரோட மாமாவை வந்து இவன் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அடிச்சான். இவன் யாரு கிரவுண்ட்ல வந்து அவன் கிரிக்கெட் ஆடுவார். இவர் போய் என்ன பண்ணாரு, இவரு ஒரு ஆளு கூட்டின்னு போயிட்டு ஒரு டம் அடிக்கிற பழகம் வந்து வருது. இவர் என்ன பண்ணாரு, இவரு இட்டுன்னு போய் நரேஷ் என்ன பண்ணாரு, விளையாண்டு முதுகுல வர முறைச்சு அவன் அடிச்சுட்டு நாங்க ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இவர் அடிப்பட்டாரு. முதுகுல அடிட்டு மூஞ்சில வீங்கிச்சு, ரத்தம் வந்துச்சு. ஹாஸ்பிட்டல் மணிகண்டன்றவர் அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டாரு. அட்மிட் ஆயிட்டு ஸ்டேஷன்லயும் போனாங்க. ஸ்டேஷன்லயும் போயிட்டு எஃப்ஐஆர் போட்டாங்க. எல்லாம் போட்டு இது பண்ணாங்க. அவர் ஸ்டேஷன்ல இருக்குது. இந்த பையன் 2 நாளா அப்ஸ்டாண்டிங். இந்த நரேன்றவன் 2 நாளா அப்ஸ்டாண்டிங் என்ன பண்ணிட்டான், 3ஆம் நாள் போயிட்டு இவன் போய் ஸ்டேஷன்ல ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிடும். என்ன பண்ணா, இவங்க உடனே 2 பேரை வச்சு மிரட்டாங்க. இதுல என்ன பண்ணாங்க, இவங்க யாராவது போட்டாதான் இவங்க அடங்குவாங்க, இவங்க இப்படியே விடக்கூடாது இவங்கன்ட்டு சொல்லி இவங்க வாபஸுக்கு எவ்வளவு ஒரு சில பேர் வந்தாங்க. வந்து வாபஸ் வாங்க சொன்னாங்க. நான் வாபஸ் வாங்க மாட்டேன், நான் தனிப்பட்ட முறை கிடையாது, இது நாங்கள் ஃபேமிலி விஷயம், எதை இருந்தாலும் அவங்க தான் பேசணும் அப்படின்னு. இந்த மோட்டிவேஷனை வாபஸ் வாங்க மாட்டேன் சொன்ன விஷயத்துல வந்து அந்த பையனை நைட் அன்னைக்கு 10 மணிக்கு 5 பேர் சேர்ந்து போராடி எல்லாம் இருந்துட்டு வெட்டிட்டாங்க. இறந்து போன பையனுக்கும் சண்டை நடந்தது அன்னைக்கு எதுவுமே சண்டை கிடையாது. அதுதான் மோட்டிவேஷன். இவன் வந்து மாமாவை கேட்டாங்க, எங்க மாமா எதுக்கு நீ அடிப்ப, எங்க மாமாவுக்கு நான் வருவேன், நீ வருங்கிறது, எங்க மாமாவுக்கு நான் வருவேன், சப்போர்ட் வருவேன், எங்க மாமாவுக்கு நான் வருவேன் சப்போர்ட்டுங்க. அதுதான் உறுப்பினர் இருக்காரு. அவங்க அக்கா இறந்தவர் கிடையாது. இவரு எல்லாமே அவங்க அக்கா, அவங்க மச்சான் எல்லாமே உறுப்பினர் இருக்கிறாங்க. தாவேக்கால உறுப்பினர் இருக்கிறாங்க. நான் செயலாளர் இருக்கிறேன். தாவேக்கால மன்ற செயலாளர், ஊர் உள்ள நான் செயலாளர். புரியல.
வெட்டினவர் அவர் உறுப்பினர், அவருக்கு நான் 40 வருது, அவர் 40 தொகுதி, அவர் 40 வட்டத்துக்கு இருக்கிறாரு அவரு, எங்க 30. அவர் என்ன பொறுப்புல தெரியல, அவர் பொறுப்பு தெரியல அவருக்கு. அந்த பொறுப்புக்கு தான் இப்போ அவருக்கு தாவேக்கால பொறுப்பு கேட்டனால சண்டை. யார்கிட்ட பொறுப்பு கேட்கிறாரு அவரு? அவர் எங்க கிட்ட நாங்க கூட்டு பண்ணோம், அவரை எது இருந்தாலும் அவர் கிட்ட தான் பண்ணணும், எங்களுக்கு அவர் கிட்ட தான் நாங்க பண்ணுன்ற மாதிரி நாங்க என்ன பண்ண, எங்க டீம் வந்து நாங்க வந்து தாவேக்கால பொறுப்புல இருக்காரு. பொறுப்புல இருக்கிறாரு அவர் ஆலோசனை அவரு இறந்து போன பொறுப்புல எல்லாம் இல்ல, இறந்தவர் இல்ல. ஆதரவு கேட்டனால இந்த பிரச்சனை. ஆமா ஆமா மாமா ஆதரவு கேட்டாரு அவரு, கேட்டவர் தான் அவரு.